Hey guys, welcome back to my channel Vlogs of TSK and అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. எல்லாருக்கும் தெலுங்கு நியூ இயர் விஷஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சைட் நான் ஃபர்ஸ்ட் தெலுங்குல சொன்னது புரியாது, சில பேருக்கு மேபி பார்த்தா புரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஐ திங்க் மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து உகாதி இஸ் அ ஃபெஸ்டிவல் விச் இஸ் லைக் செலிப்ரேட்டட் பை தெலுங்கு பீப்புள். ஆந்திரா சைட், ஹைதராபாத் சைட்லாம் போனீங்கன்னா இது இன்னுமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் வேறஸ் தமிழ்நாடு சைட் ஆரிஜின் லைக் தெலுங்கு ஃபேமிலி பட் பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு சைடில் இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃபெஸ்டிவலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ நாங்களுமே வந்து பக்கா ஆந்திராவில் இருக்கிற மாதிரியே செலிப்ரேட் பண்ணுவோமான்னு கிட்ட கிடையாது. அந்த தமிழ் சாயலில் என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அண்ட் பேசிக்லி நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் விஷஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யூ ஒன் திங். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ப்ராப்ரேட் ஆர் இம்ப்ராப்ரியேட். லைக் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்கிறேன். லைக் இன்றைக்கி நான் போட்டிருக்க காஸ்டியூம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி நான் எடுத்த ஒரு காஸ்டியூம். பட் இதை நான் வந்து எங்கள் வீட்டில் காமிச்சப்போ எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டது ஸ்லீவ்லெஸ்ஸா, கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இருக்குது பட் நான் வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய பாட்டிக்கிட்ட வந்து சேம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா இருக்கா, நான் வந்து உகாதிக்கு போட போகிறேன்னு சொல்லும்போது கையிலையா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி காஸ்டியூம் நான் என்னோட சின்ன வயசில் போட்டிருக்கேன். லைக் இதை விட இன்னுமே மாடர்னாக அந்த மாதிரியும் நான் வந்து என்னோடய சின்ன வயசில் போட்டிருக்கேன். பட் அப்போ வராத கொஸ்டின் ஏன் இப்போ வருது? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஜென்ரலி இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, நீ ப்ராப்பராக இரு, நீ தப்பு பண்ணிடுவ, ஸோ நீ இதை பண்ணாத அப்படின்ட்டு. பட் வெரேஸ் நானும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். லைக் என்னோடய சிஸ்டர்லாம் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க அண்ட் அட் த பாயிண்ட் ஷீ ரியலைஸ்ட் ஷீ டோன்ட் வாண்ட். என்னால் அதை போட முடியல, நான் போட போகிறதுலன்னு ஷீ டிசைடட் அண்ட் அவங்க விட்டுட்டாங்க, போடுறதில்லை. இப்போது அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது கிடையாது. லைக் அப்போது நான் யோசித்த விஷயம் என்னன்னா, ஓகே அவளுக்கு பிடிக்கல, அவள் போடலை அப்படிங்கிறது தான். பட் எனக்கு வந்து அது ஐ எம் கம்ஃபர்டபுள், எனக்கு கேரி பண்ண வந்து இப்படி பிடிச்சிருக்கு அண்ட் ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னும் போது நானுமே இவங்க சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வருஷமாகவே வந்து நான் ஸ்லீவ்லெஸ்ஸே போடல. இன்னும் வந்து ப்ராப்பராக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையில் ஸ்லீவ்லெஸ் போடவே இல்லை. அதுக்கப்புறம் 2025 மிட்ல தான் நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அது ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், கெட் ரெடி வித் மீ, லைக் ஒரு குர்த்தி மாதிரி. ஸோ அதுவுமே நான் எடுத்துகிட்டு போடவே ரொம்ப நாள், ஏன்னா எனக்கு அது கான்ஃபிடென்ட்டாக இல்லை. பிகாஸ் நான் வந்து ஃபேட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு அது செட் ஆகலைங்கிறது என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. தென் இந்த ட்ரெஸ் எனக்கு பார்க்கும்போது உண்மையாலே ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வித்தவுட் ஹேண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் போட பிடிச்சிருக்கு அண்ட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ஸோ அப்போது நான் வந்து லைக் யோசித்தேன், நம்ம வீட்டில் வளர்கிறத தாண்டி வெளியில் போய் நம்மளை வந்து நம்மளோட சொசைட்டியும் சேர்த்து வளர்க்குது இல்லையா. ஸோ அப்போது சில விஷயம் கற்றுக்கிட்டு நான் வந்து என்னோடய ஐஸை திறந்ததோ இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டதோ நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு என்னுடைய ட்ரெஸ்ஸை போட வேண்டிய டெசிஷனை நான் எடுக்கணும், நாட் அனதர் பர்சன். ஸோ நம்மளோட இந்தியன் மாம்ஸ் ஆர் இந்தியன் ஃபேமிலிஸில் முக்கால்வாசியான டெசிஷன் வந்து நம்மளுக்காக நம்ம பேரண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்களோட டெசிஷன் அவங்க பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் த குவெஸ்டின் இஸ், ஒரே ஒரு லைஃப் தான், பிறக்க போகிறோம், நம்மளோட லைஃப்பை வந்து வாழ போகிறோம், சாக போகிறோம். அண்ட் அப்போ நம்ம எதுக்கு வந்து வாழறோம்? ஏன் நம்மளோட டெசிஷன்ஸையும் நம்ம எடுக்காமல் சின்ன சின்ன விஷயம் லைக் ஒரு காஸ்டியூம் சூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் டிசிஷன். அதை கூட நம்ம வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாமல் நமக்கு பிடிக்காமையும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் என்னை பயங்கரமாக ஹிட் பண்ணுச்சு at the end of the year 2025. So then I realized, okay, நான் ரியலைஸ் ஆனது உடனே நான் பண்ண ஒரு விஷயம், நியூ இயரில் எந்த ரெசல்யூஷனும் கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்றது டெசிஷன் மேக்கிங் நானாக இருக்கணும். அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் எனக்காக மட்டும்தான் இருக்கணும் அண்ட் அதை நான் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோமா, அதுக்கான பேக் ஃபயர் ஆச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா whoever it is, please do that. ஏன்னா வந்து நிறையா நான் பார்க்குறேன், லைக் யாரோ எடுத்த ஒரு டெசிஷன் யாரோ ஒருத்தவங்களோட லைஃப்பை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. லைக் ஏதோ ஒரு ரீசன் லைக் சம்திங் அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க தொலைச்சிடுறாங்கன்னு தான் என்ன
நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் மை லைஃப் டு கோ. அதனால நான் வந்து இந்த 2026 ஸ்ட்ராங்காக எடுத்த டிசிஷன் என்னென்னா, ஆஃப்டர் 2026 இன்க்ளூடிங் மை காஸ்டியூம் இல்லை என்னோடய கெரியரில் நான் எடுக்கிற டெசிஷனாக இருக்கட்டும், என் லைஃப்பில் நான் எடுக்கிற டெசிஷனாக இருக்கட்டும், அது கரெக்டாக போதோ இல்லையோ இல்லை தப்பாக போதோ இல்லையோ, நோ மேட்டர் வாட், என் கையில் அந்த டெசிஷனாக இருக்கணும். அண்ட் அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்னவாக இருந்தாலும் சரி. நான் கெரியரை வந்து சூஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், நான் கெரியர் சூஸ் பண்ணி அது வந்து சரியாக போகாமல் இல்லை அது வந்து லாஸில் போகையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இறங்கி அந்த விஷயத்தில் ஏதாவது தப்பாக போனாலுமே அதை நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அதுக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஐ கேன் ட்ரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் யோசித்து முடிவெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் நான் வந்து பர்டிகுலர் இன்றைக்கி அதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுவுமே கிட்டத்தட்ட உகாதிங்கிறது ஒரு தெலுங்கு நியூ இயர் மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இது ஏன்னா நான் நியூ இயர் அப்போ வந்து நானே கன்ஃபியூஷனில் இருந்தேன், நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லையா, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். பட் அதுக்கப்புறம் நான் எடுத்த ஒரு டெசிஷன் தப்பாகவே போனாலுமே எனக்கு அது ஹாப்பி தான். ஓகே, நான் எடுத்த டெசிஷன், ஓகே நான் இப்படி ஆகிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் அதை பண்ண மாட்டேன். பட் அந்த மிஸ்டேக்லேருந்து நான் என்னை போல்டாக தான் என்னை மாற்றிக்கிறேனே தவிர்த்து நான் உள்ளே போய் உட்கார்ந்து இல்லை. மற்றவங்க சொல்லி ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறத தாண்டி நம்ம அடிப்பட்டு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி கற்றுக்கும் போது ஐ திங்க் நம்ம ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர், அது விமன் ஆர் மென், நோ மேட்டர் வாட் த ஜெண்டர் இஸ். ஸோ அதை ஈவன் மோர் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக பவுன்ஸ் பேக் ஆகுறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். லைக் என்னோடய பர்சனல் லைஃப்பில் வச்சே நான் சொல்கிறேன். லைக் நான் எடுத்த டெசிஷன் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், கெரியர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 year வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போகல. என்னோடய கெரியரை வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், நெயில் ஆர்டிஸ்ட் அண்ட் என்னோடய பிஸ்னஸ் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது திருப்பி நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தட் டு ஃபார் மை சேக். எனக்கு போகணுன்னு தோணுச்சு, நான் போகிறேன். என் வீட்டில் வந்து நான் 1 year இருந்தேன், என் வீட்டை பார்த்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா, நீ போகலாமே, ஏன் போகல, வீட்டில் இருக்கியே, டைம் வேஸ்ட்டு. பட் எங்கள் அம்மா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவங்க சொன்னாங்க, ஓகே நீ பாரு, உனக்கு தோணுச்சுன்னா நீ போ அப்படின்ட்டு. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சோடனே ஐ தாட் லைக் யூடியூப் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் 1 yearமே. ஸோ ஓகே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, திருப்பி நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு இப்போ அது பிடிச்சிருக்கு, ஓகே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வாட் எவர் த டெசிஷன் அது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டுக்கோங்க. பட் ப்ளீஸ் அவங்க கிட்ட உங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடாதீங்க. அது நாட் ஓன்லி கெரியர், ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் இந்த டாபிக் வந்து ரெலவெண்ட்டாக இர்ரிலவெண்ட்டாலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் லிட்ரலி ஸ்பீக்கிங் எனக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து யோசித்தேன், இதை பேசலாமா வேண்டாமா, கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. அதுவுமே நான் ஏன் யோசிச்சேன்னா, ஓகே நம்ம வீட்டில் பார்த்துட்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆவாங்க, நம்ம வீட்டில் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க. அண்ட் தென் ஐ ரியலைஸ் நான் ஒன்றும் தப்பு பண்ணல, இல்லை வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்த தப்பான விஷயத்தை போர்ட்ரே பண்ணல. த திங் இஸ் நான் பண்ணுறது ரைட் அண்ட் நான் வந்து தைரியமாக பண்ணலாம். இது எதுக்கு நான் மற்றவங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு புது வருஷத்தோட ஸ்டார்டிங் லைக் அந்த ஒரு ரீசன்னாலையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ட்ரெஸ் போட்டோன்னே எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. பிகாஸ் இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி அவுட்டேட்டட் இந்த மாதிரி போடுற ட்ரெஸ்ஸே. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளோட வேர்ல்டு வந்து ஒரு ரேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் என்னம்மா நீ ஸ்லீவ்லெஸ்ஸை ஸ்லீவ்லெஸ்க்காகலாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்லீவ்லெஸ் ஆர் ஸ்லீவ் இல்லை உங்களோட காஸ்டியூம் ஆர் ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் அப்படிலாம் கிடையாது. த திங் இஸ் ஸ்மால், ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, பட் நம்ம ஃபேமிலி லைக் ஒரு ஃபேமிலி ஒரு மாதிரி. இப்போ நான் பேசுகிறது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் ஒரு விஷயம் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க பாருன்னு இருக்கலாம். சில பேருக்கு ஆமாம் நம்ம வீட்லேயும் இப்படி இருக்காங்களே, அவங்களும் சொல்கிறாங்க கரெக்டு தானே, நம்மளும் நம்ம அம்மா கிட்ட போயிட்டு கேட்டிருக்குமே, நான் ஸ்லீவ்லெஸ் போடுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏன் நான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருந்தால் அதை போட மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வீட்டில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் பேசுகிறது வந்து இல்லை டெஃபினட்டாக வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் தோணும் கரெக்டு தானே அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க நினச்சி லைக் அவங்க பிடிச்சதை பண்ணாங்கன்னா ஐம் த ஹாப்பியஸ்ட் பர்சன். அண்ட் நான் சொல்ல வரது வந்து நீங்கள் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, ஷால் போடாதீங்க ஷால் போடுங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட பிடிச்சிருக்கு, யூ ஃபீல் கான்ஃபிடென்ட்னா டூ இட். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, எல்லாருமே அதை போடுறாங்களே, என் கூட படிக்கிற 10 பேர் அதை போடுறாங்க, என் கூட வேலை செய்கிற 10 பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அப்போ நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் போய் அதை திணிச்சிக்காதீங்க. அதுவுமே வந்து நல்லது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் போடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சாரி டெய்லி வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போடுங்க, அது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் போடுறது இஷ்டம் இருக்குது. எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்க, நான் வந்து
போடுறதில்ல இல்லை அவாய்ட் பண்ணுறேன்னா நோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என்ன கேரி பண்ண தெரியும், ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ், எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. அன்டில் அதை மற்றவங்களுக்கு முகம் சுழிக்க வைக்காத மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காதோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு ப்ராப்பராக லைக் நான் என்ன நினச்சேனோ அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லுக் தான் நான் இன்றைக்கி ஆக்சுவலி க்ரியேட் பண்ணேன். பட் டாபிக் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த லுக் ஐ ஹவ் க்ரியேட்டட் ஃப்ரம் மைன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் உகாதி. ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி சொல்லிட்டேன், అందరికీ உகாதி శుభాకాంక్షలు. இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன்னா பில்கிரிமோட இந்த 5 செராமிக்ஸ் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தட் வந்து ஏதாவது கூப்பன் கோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்மித்தனில் வாங்குறதுக்கு நான் என்னோடய கோடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் வரும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து என்னோடய கோட் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் பாரோட இந்த ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர். ஐ திங்க் நான் ரொம்ப நாள் கழித்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ நான் வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் நான் வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பேஸ் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். பிகாஸ் இது ஒரு லைக் சிம்பிள் கெட் ரெடி வித் மீ தான் சொல்லணும். பிகாஸ் எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுக்கு அப்படின்னா வந்து ஃபார் த டிஷ்ஷஸ் எங்கள் வீட்டில் பண்ணுறது. அந்த போலி லிட்ரலி வந்து இந்த ஒரு நாள் எந்த டயட் இருந்தாலுமே நான் அதெல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டேன், யோசிக்க கூட மாட்டேன். ஃபுல் மோட் ஈட்டிங் மோட் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் டெஃபினட்டாக ஒரு மினி வ்ளாக் போடுறேன் லைக் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு பேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். நான் டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் குயினோட ஃபவுண்டேஷன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். தென் இன்றைக்கி வந்து இந்த இலுமினேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன், கலர்ஸ் குயினோடது. ஸோ நான் ஃபவுண்டேஷன் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். 1 2 இந்த ஒரு 2 ட்ராப் போதும். உங்களுக்கு உங்களோட என்டையர் ஃபேஸ் வந்து நல்லா உங்களுக்கு பேஸ் வந்து சூப்பராக கொடுத்துரும். நல்லா கையிலேயே வந்து இந்த மாதிரி யூ கேன் மிக்ஸ் இட். ஸோ ப்ரஷ் வச்சு நான் வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் கன்சீலர், கலர் கரெக்டர் எதுவுமே பண்ணல. ஸோ சம்டைம்ஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த எல்லா ஸ்டெப்புமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஜாலியாக பண்ணிக்கலாம். நாட் மேக்கப் இஸ் லைக் ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நோ, உங்களுக்கு உங்களோட மேக்கப் எப்படி வேணும், தட்ஸ் எனஃப். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பிக்மெண்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது, டெஃபினட்டாக ஃபவுண்டேஷனில் கவர் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கலர் கரெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கன்சீல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் கவர் ஜஸ்ட் மிக்ஸ்டு தட் கலர்ஸ் குயினோட ஸ்டோப் க்ரீம். ஸோ அதோட க்ளாஸினஸ் தான் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தெரியுது. ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிறது என்னோடய நெக்குக்கும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர்ஸ் குயினோட ஸ்டோப் க்ரீம் பற்றி வந்து ரிவ்யூ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ குயிக் என்னோட பேஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு போகிறோம். பட் என்னோட கன்சீலர்னால் நான் வந்து பெருசாக அதிகம் ஹைட் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட்டிங்க்கு வந்து Glam 21ஓட அல்ட்ரா HD கன்சீலர். ஸோ இதுதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எங்கே ஹைலைட் பண்ணணுமோ நீங்கள் அங்கே மட்டும் போட்டுக்கலாம். நாட் எவ்ரிவேர் ஐ எம் புட்டிங் ஆர் எல்லா இடத்துலையும் போடணும்னு அவசியம் இல்லை. சில பேர் இங்கேயும் போடுவாங்க, பட் எனக்கு அங்கே போடுறது பிடிக்காது பெருசா. ஸோ நான் இதுக்கு வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். பியூட்டி பிளெண்டர் எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு, சாரி.
இதுக்கு நீங்கள் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து அவ்வளோ மைன்யூட் ப்ரெஷ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் ப்ரெஷ் வாங்கினேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பெருசாக தேவைப்படல. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வாங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் சும்மா அதர் சைடில் நான் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் என்னோடய பேஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மை ஃபேவரட் இஸ் ப்ளஷ், இன்சைட்டோட ப்ளஷ். அண்ட் இன்றைக்கி நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் கிடையாது. நார்மல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் எல்லா ப்ராடக்டோட நேம்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் இஃப் பாசிபிள் நான் லிங்க்ஸும் கொடுத்துட்றேன். இது வந்து நீங்கள் உடனே பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்போல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பிளெண்ட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் உடனே பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐ லவ் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு ப்ளஷ் இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு சில பேருக்கு வந்து இங்கே வரவே கூடாது, இங்கே மட்டும் போடணும், அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ளஷஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோடய பேஸ் ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன் யூஸிங் ரெவலான் நியர்லி நேக்டோட ப்ரெஸ் பவுடர் வச்சு அண்ட் த ஸ்பஞ்ச். ஸோ இஃப் உங்களுக்கும் என்ன மாதிரி ஸ்வெட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கையில் வந்து ஸ்வெட் ரிமூவ் பண்ணிவிடுங்க அண்ட் தென் ஸ்பஞ்ச் வைங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் டு யோர் ஸ்கின். தேய்க்க வேண்டாம், ப்ரெஸ் பண்ணுங்க உங்களோட ஸ்கின் கூட. இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட்டிஃபைட் அண்ட் இங்கே இந்த க்ளாஸினஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் மை ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இன்சைட்டோட இந்த பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து நான் மோஸ்ட்லி இப்போது இந்த 2 தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நேச்சுரல் ஃபினிஷ்காக எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலிங்காக ஐப்ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் டுட்டோரியல் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கார்ட்லேயும் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஐ ஷேடோ வந்து நான் லிட்ரலி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நேவி ப்ளூ. ஸோ அதனால் நான் வந்து நேவி ப்ளூ வந்து கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பேஸ் கலர் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த ஒரு ஐஸ் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இன்னொரு ஐஸ் நான் வந்து ஆஃப்லைனில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி அந்த ப்ளூ வந்து எனக்கு வந்து ஷிம்மர் ஷேட் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எண்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ரெட் மிக்ஸான ஒரு ப்ரௌன் அதை நான் வந்து எண்டில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். Can you see the difference? இங்கே வந்து கொஞ்சம் ரெட் மிக்ஸான ப்ரௌன் இருக்கும், இங்கே ப்ராப்பர் சாக்லேட் ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஐ லுக் இஸ் நைஸ். இப்போ நான் அடுத்து எடுக்க போகிற ஷேட் இஸ் திஸ் ப்ளூ. இது இப்போ எந்த அளவுக்கு இது கூட மர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம்.
செட் ஆகுதா? ஓகே, ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதனால் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி என் கண்ணு கொஞ்சம் குட்டியாக இருக்கா, என் கையே பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் போய் ப்ரெஷ் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு, பட் ஆஸ் ஐ லுக் இது எப்படி வந்திருக்கு? ஓகே, ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். Yes, I'm done with my shadow part. ஓகே, எனக்கு ஓகேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, ஒன்லி மஸ்காராவுக்கு போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இந்த ஐ லுக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, லைனர் வச்சா இன்னும் எலிவேட் பண்ணுவோன்னு தோணுது. ஸோ ரெண்டுத்துக்கும் எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண மாதிரி மஸ்காரா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் நம்ம வந்து லைனர் போட்டுக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு சைடு அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி என்னோட வியூவர்ஸ்மே தமிழ்நாடு சைடில் தான் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த ஆந்திரா டிஷ்ஷஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லாங்குவேஜாக இருக்கும் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவக்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கோங்கூரா பச்சடி பிடிக்கும். எங்கள் வீட்டில் சூப்பராக செய்வாங்க. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காரம், ஒரு சில்லி வச்சு பண்ணுற காரம், பூண்டு, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஆயில் இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ண. இதெல்லாம் ஆக்சுவலி இங்கேயுமே பண்ணுறாங்க தான், பேர் தான் வேறு. என்ன ஆந்திரா குக்கிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் 1 இல்லை 2 கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லெவல் மட்டும். மற்றபடி காமன் தான். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு டெஃபினெட்லி ஆந்திரா மெனு தான். பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் அ தெலுங்கு ஃபேமிலி. ஸோ அதனால் எனக்கு டெஃபினட்டாக எங்கள் வீட்டில் செய்கிறது அண்ட் கொஞ்சம் இந்த ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷஸ் பிடிக்கும். பட் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆந்திரா டிஷ்ஷஸ்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு ஆரிஜினில் இருந்ததுனால முக்கால்வாசி இங்கே என்ன சமைக்கிறோம், லைக் இங்கே ஜென்ரலாக என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் எங்கள் வீட்டில் சமைப்பாங்க. இப்போ தெலுங்கு நியூ இயர் வந்திருக்கு அப்படின்னா, தெலுங்கு நியூ இயருக்கு டிஷ்ஷஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, போலி மெயினாக வைப்பாங்க, மாங்காய் பச்சடி மெயினாக இருக்கும், அண்ட் ஒரு பானகம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அத்தன்டிக் ஆந்திரா ரெசிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு போலி எப்படி பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எல்லோ கலர் தின் லேயர் மாதிரி ஒரு போலி வரலாம், அது கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே தவிர்த்து கொஞ்சம் அந்த தமிழ்நாடு ஸ்டைல்லையும் தான் இருக்கும். ஸோ ரொம்ப அந்த ஆந்திரா ஸ்டைலில் இருக்காது. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் ரெசிபி எனக்கு சொல்லுங்கள். அதை நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெசிபியாகவே அதை போடுறேன். ஓகே, பேசிட்டு நான் அந்த கண்ணுக்கு போயிட்டேன். ஸோ இதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் காஜல் லைனர் எதுவுமே போட போகிறது இல்லை என்னோட ஐஸ்க்கு. இஃப் பாசிபிள் நான் வந்து அந்த மினி விலாகில் வந்து எங்கள் வீட்டில் எப்படி போலி சுடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒரு சவுண்ட் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. பல்லி வந்து அந்த வால் டேப் பண்ணுற ஒரு சவுண்டு. இது வந்து நான் நிறைய இப்போது புதுசாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. லைக் நம்ம வீட்டில் பல்லி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்க போகுது, லைக் அது வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுச்சு, நம்ம ஒரு விஷயம் பேசும்போது டேப் பண்ணுது அப்படின்னா அது நடந்துடும். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அது உண்மையாகவே நடக்குதா இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் ரியலி எக்ஸிஸ்ட், இது எதுவுமே எனக்கு தெரில. லைக் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லைக்
நீங்களும் வந்து அதை நம்பி ட்ரை பண்ணி அது உங்களுக்கு நடந்திருக்கா, இல்லை இந்த மாதிரி பல்லி கத்தும் போது நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்கும், இல்லை வந்து நம்ம ரூமில் இருக்குது, அதுவும் வீட்டில் இருக்கிறத தாண்டி நம்ம ரூமில் அது இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது ஏதோ வந்து நல்லது பண்ணும் இந்த ரூமில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி பேசிக்காக என்ன ரூம் அப்படின்னா என்னோட ஸ்டுடியோ ரூம். ஸோ என்னோட மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும், என்னோட நெயில் ஒர்க்காக இருக்கட்டும், லைக் கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னா இந்த ரூமில் தான் நான் பண்ணுவேன். என்னோட ப்ரெஸான் நெயில்ஸ் ஆர்டர் நான் எடுக்கிறதா இருக்கட்டும், லைக் மேக்கப் ஆர்டர்ஸ், டிஸ்கஷன் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும். இது பேசிக்லி என்னோட ஸ்டுடியோ மாதிரி தான். பட் நான் ஸ்டுடியோ மாதிரி செட்டப் பண்ணலன்றதுனால உங்களுக்கு நான் வீடியோ போட முடியல ஃபுல் என்டையர் ரூமை. பட் பேசிக்லி என்னோட ஸ்டுடியோ ரூம். ஸோ இந்த ரூமில் தான் நான் எல்லாமே டிசைட் பண்ணுவேன். நான் ஆஃபர்ஸ் போடணுமா போடக்கூடாதா, ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட ஒர்க் ஏரியாவே இதுதான். ஸோ இங்கே ரீசன்ட் டைமில், அதாவது 2026 இருந்து தான் வந்து நிறைய இந்த ரூமில் மட்டும்தான் நான் பல்லியே பார்க்குறேன். சின்ன வயசுலேயும் அக்கா வந்து செம்மையாக பல்லிக்கு பயப்படுவா. அதை பார்த்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா என் மேலே விழுந்துருச்சு. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நான் பார்த்தேன்னா துரத்தி விடுவேன் ரூமில் இருந்து. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது வந்து நல்லது, ரூமில் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும், லைக் இட் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரில எனக்கு பாசிட்டிவாக நடக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ 2025 ஒரு எண்டுலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. இஃப் இதெல்லாம் நடக்கிறதுனால மேபி ஃப்யூச்சரில் நல்லது நடக்குமோ அப்படின்னு ஒரு தோணல் வந்திருக்கு என் மனசில். அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. நடந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும், இதெல்லாம் நம்புங்க அப்படின்ட்டு. பட் நான் வந்து ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே நம்ப மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப டிவோஷனலு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, டைமு டேட்டு எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யோசிக்கிற மாதிரி பெருசாக எதுவுமே நல்லதே நடக்காதா, அது பக்கத்தில் இருக்கவங்க கண்ணு வைக்கிறதா என்னன்னே எனக்கு தெரியல. ஆனாலும் நான் பெருசாக அதெல்லாம் நம்பவே மாட்டேன். ஸோ இப்போ என்னமோ எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து நிறைய இந்த ரூமில் வந்து நிறைய பல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெருசாக நெகட்டிவ் நடக்கலை. டச்வுட் லைக் சொல்லும் போதே வந்து ஏதாவது கண்ணு பட்டிருப்பேன். ஸோ நெகட்டிவாக நடக்கலை, பட் பாசிட்டிவாகவும் நடக்கலை. ஒரு மாதிரி நியூட்ரலாக போயிட்டுருக்கா. ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரில. நல்லது நடக்கும் நம்பி நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, என்னோடய ஐஸ் டன். நான் இப்போ போயிட்டு இந்த சைடு இருக்கிற ஐ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஐஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு இந்த பிஎஸ்சியோட ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ரிதமோட இந்த ப்ளஷ் இருக்குல்ல, இதை லைட்டாக போட்டுக்க போகிறேன் நான். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் அப்படி பிளெண்டபிளாக இருக்கும், லைக் ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு போச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ நான் குயிக்காக என்னோடய ஹேர் அண்ட் என்னோடய காஸ்ட்யூம் மாற்றிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ஃபைனலாக நம்ம லிப்ஸ்டிக் எது சூட் ஆகுதோ அது போட்டுக்கலாம். ஸோ ஹியர் இஸ் மை காஸ்ட்யூம். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த ஒரு காஸ்ட்யூம். உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்கினேன், அதனால தான் வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது வந்து நான் தெலுங்கு நியூ இயருக்கு ஒரு 1 day பிஃபோர் நான் எடுக்கிறேன். அதாவது இன்றைக்கி தான் நான் எடுக்கிறேன் அண்ட் இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அஃப்கோர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், இதில் எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நான் நாளைக்கு அப்படியே வந்து போட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் ஏதாவது ட்ரான்சிஷன் வேணும்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் நான் அங்கேயும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கேயும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்னோடய ஒர்க்
அப்டேட்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக், கம் பேக் டு லிப்ஸ்டிக் அப்படின்னா என்னோட ஐஸுமே வந்து கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது. லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போட்டால் கேவலமாக இருக்கும். ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா கொஞ்சம் நியூட் அப்படி போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். நியூட் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நிறைய வந்து தோணுச்சு. பட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சும்மா ரேண்டமாக ஒன்று பிக் பண்ண போகிறேன், அதை அப்படியே பண்ண போகிறேன். பட் லைனர் மட்டும் நான் கொஞ்சம் பெக்யூலராக எடுத்திருக்கேன், லைக் ஒரு பேலட்டில் இருந்து. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ ஹியர் இஸ் த பேலட். இந்த பேலட்டுக்கான ரிவ்யூவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். Glam21 மைட் பி எஃப்எஃப் மேட் லிப் பேலட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 ஷேட் வரும். அதில் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட் உங்களுக்கு தெரியுது நான் அதை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஃபார் லைன் மை லிப்ஸ் அதை நான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் கொத்தி எடுத்த மாதிரி இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரஷ். ஸோ ஒரு ப்ரஷில் நீங்கள் லைக் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் லிப்ஸ் வச்சு லைட்டாக மச் பண்ணிக்கோங்க, லைக் திஸ். ஸோ ஆக்சுவலி இதுவே ஒரு மாதிரி டபுள் ஷேடட் மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஷேட் எடுத்துகிட்டு வரல. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஷேட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆஃப்டர் இந்த ஒரு லுக் பார்த்த உடனே இது எனக்கு சூட் ஆகுமோன்னு தோணுனதுனால இந்த பேக்டு பியூட்டியோட ஷேட் தெரில இந்த ஷேட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை வந்து நான் மிடில் ஃபில் பண்ண போகிறேன். ஒரு மாதிரி ஆம்ப்ரே எஃபர்ட் மாதிரி இருக்குல்ல. இதில் நான் நிறைய இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஐ காம்போ ட்ரை பண்ணுறது, ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் போட்டு ஆப்போசிட்டில் ஒரு நியூட் ஷேட் போட்டால் இட் வில் லைக் ஒரு கிரேட் காம்போ மாதிரி. இது நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஐ ஜஸ்ட் லவ் த ஷேட். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கெட் ரெடி வித் மீஸ், பியூட்டி ட்ரிக்ஸ், ட்ரிப்ஸ் அண்ட் லாட் மோர் நம்மளோட சேனலில் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறோம். உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.